கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. ஏன் நேரமாச்சு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்டேன். அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இந்த குறும்பு கொண்டு குறைச்சல் இல்ல. மேரி உனக்கு கோபம் ஆகாதடி பெரிய மேரி உனக்கு கோபம். என்ன கோபமா? பின்ன கொஞ்சம் வாங்களா? எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? எதுக்கும் ஒரு அளவு வேணும். 3ல இருந்து 3:30 வரைக்கும் அந்த பாறை, 3:30ல இருந்து 4 வரைக்கும் அந்த பாறை, 4ல இருந்து 4:30 வரைக்கும் அந்த பாறை. கொடுத்து வச்ச பாறை. இதான 3வது பாறைன்னு சொன்னேன். மேரி, இங்க பாரு, புரியாம ஓடுறியே. உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வரதான் லேட் ஆயிடுச்சு. எங்க வாங்கி தர? எனக்கு வயசு 16, சாப்பிட தெரியும். கையிலேயே கொடுங்க. நமக்குள்ள என்ன வயசு கணக்கு? உனக்கு 80 வயசானாலும் நீ எனக்கு குழந்தை, எனக்கு 80 வயசானாலும் நான் உனக்கு குழந்தை. எங்க வாங்கி தர? ஐயா, கறி. ஆட்டுக்கறி? மண்டை இல்ல இல்ல, ஆட்டுக்கறி தான். ஏன் ஆட்டுக்கறி சாப்பிட மாட்டியா? கோழி? மீன்? ஏன் இதெல்லாம் உனக்கு பிடிக்காதா? என்னைக்கு உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்தே எனக்கு இதெல்லாம் பிடிக்கிறது இல்லை. பிச்சு, நீயும் நானும் ஒன்னா ஆயிட்ட பிறகு உனக்கு பிடிக்காதது எனக்கு மட்டும் எப்படி பிடிக்கும்? என்ன வச்சோ பூசாரி மாதிரி? எல்லாம் உனக்காகத்தான். எனக்காகவா? ஆமா, இன்னைக்கு மாளி அமாவாசை. மனசுல நினைச்சது ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிட்டா உடனே நிறைவேறும்னு அம்மா சொல்லிருக்காங்க. அதனாலதான் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன். என்னன்னு வேண்டிக்கிட்ட? இன்னைக்கு உனக்கு பரீட்சை ரிசல்ட் வருது இல்லையா? ஓஹோ, நான் பரீட்சையில பாஸ் ஆகணும், காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டியா? இல்ல மேரி, நீ பாஸ் ஆயிட்டா உடனே உன்னை காலேஜுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் உன்னை நான் பார்க்கவே முடியாது. உன்னை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதனால அதனால நீ ஃபெயில் ஆகணும்னு வேண்டிக்கிட்ட. மேரி, உன் பிரார்த்தனை நிறைவேறணும்னு நானும் கர்த்தர்கிட்ட வேண்டிக்கிட்டேன். மேரி, நீ தப்பா நினைக்கலன்னா சொல்லு வச்சு. கர்த்தர் எப்படி பிரார்த்தனைக்கு ஏதாச்சும் பலன் கிடைக்குமா? என்ன வச்சு இப்படி கேட்டுட்ட? ஜீசஸ் இஸ் கிரேட். கர்த்தர் கருணையே உருவானவர், இரக்கமே வடிவானவர். எங்க சாமி எல்லாம் கூட அப்படிதான். இந்த காளிதான் கத்தி கடப்பாரெல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பயமுறுத்தோம்.
எங்க அண்ணன் பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா? இருக்கிறதே கொஞ்ச நேரம், அதையும் அவர் வந்து பார்த்தா என்ன ஆகும்னு பேசி வேஸ்ட் பண்ணணுமா? மேரி, பிச்சு, நான் நாளைக்கு காலேஜுக்கு போகணுங்கிறத நினைச்சாலே பயமா இருக்கு. என்ன ஆகுமோ தெரியல. சொல்ல வச்சு, ஏதாவது ஒரு வழி சொல்ல வச்சு. இத பாரு, இந்த வெங்காயத்தை வெட்டி கக்கத்துல வச்சுக்கிட்டா 5 நிமிஷத்துல காய்ச்சல் வந்துடும். நிஜமாவா? நிஜமா. விச்சு, உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது விச்சு. இதுல ஏதாவது விளையாட்டு பண்ணிடாத. நிஜமா காய்ச்சல் வருமா? உன் மேல ஆணையா காய்ச்சல் வரும். கை தூக்கு, கை தூக்கு. கைய தூக்குன்னா ஆமா, உனக்கு எதுக்கு காய்ச்சல்? மேரி, நீ வேற நான் வேறயா? மேரி, விச்சு, காய்ச்சல் வந்துருச்சு. அப்படின்னா அப்போ நிச்சயமா உன்னை காலேஜுக்கு அனுப்ப மாட்டாங்க. மீறி அனுப்புனாங்கன்னா காலேஜ் ஹாஸ்டலுக்கே வந்து உன்னை தூக்கிட்டு வந்துடுவேன். ஆமா மேரி, அப்படி வரும்போது நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியாதான் இந்த ஊருக்கு திரும்பி வருவோம். நீ சொல்றது உண்மைதானா? மேரி, மேரி, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 5 பேர் இருக்கிற வரைக்கும் இந்த உலகமே எதிர்த்தாலும் சரி, நாம ஒன்னா சேர்றத யாராலையும் தடுக்க முடியாது. அவங்க 5 பேரும் தான் நம்மோட பாதுகாப்பு பட. விச்சு, ஏதாவது பேச. என்ன பேசுறது? ஏதாவது பேச. மேரி, மேரி, இதுதான் பேச்சா? MARY, மேரி. MARRY, மேரி.